அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. விடாமுயற்சி சவாலில் நாலு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம செடி நண்பருக்கு தண்ணி மாற்றுவோம். அது இன்னைக்கு தான். தண்ணியை மாற்றிட்டு நம்ம செடி நண்பருக்கு கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு வர அவர் ரொம்பவே டல் ஆகிட்டு இருக்காரு. சூடு தாங்க முடியலையான்னு தெரில, கவனிக்கணும். இப்போ நம்மளுக்கு காலையிலே டியூட்டி இருக்கனால எந்திரிச்சோடனே ஹைட்ரேஷனுக்கு தண்ணியும் ஊற போட்ட விதையெல்லாம் குடிச்சிட்டு டியூட்டிக்கு போயிட்டு வரும்போது செஃப் தக்காளி வாங்கிட்டு சொன்னாங்க. சூப்பர் மார்க்கெட்டு இன்னும் ஓப்பனே பண்ணல. அதனால் பொட்டி கடையில் 2 தக்காளி மட்டும் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு காலை உணவுக்கு வேக வச்ச 2 முட்டையும் கொஞ்சோண்டு சுண்டலை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குழியில் போட்டு நம்ம ஸ்கின் கேரை வேற மறந்துட்டேன். அப்புறமேட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அதையும் பண்ணிக்கிட்டு நம்ம வண்டியில் ஏதோ ஆயில் லீக் ஆகுதுன்னு சொன்னால அதை அப்படியே கேரேஜ் செக் பண்ணிக்கிட்டு டியூட்டிலாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவு சாப்பிட்டு சுத்தமாக டைமே இல்லை. மீண்டும் உடனே டியூட்டி கிளம்பிட்டு போகும்போது குப்பையும் ஆயிலையும் எடுத்துகிட்டு போனேன். சாயந்தரம் டைம் இருந்துச்சுன்னா கேரேஜில் போய் பார்க்கணும் அது என்னன்னு. இன்னைக்கு வெயில் ரொம்பவே கடினமாக இருக்குது. 4 மணி ஆகியும் 50 டிகிரி இருக்குது ஹீட்டு. பக்கமாக கலக்கிட்டு வர மோரில் இன்னைக்கு புதுசாக வெள்ளரி பிஞ்சு போட்டு வந்தேன். அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கேரேஜுக்கு போயிட்டு வண்டியில் வேலை இருந்துச்சுல இப்போ மாற்றி தர முடியுமான்னு கேட்டேன். இப்போ பயங்கர ஹீட்டாக இருக்குது, காலையில் எடுத்துகிட்டு வைப்பான்ட்டாங்க. மரத்துக்கு அடியில் நிறையா குட்டி குஞ்சான்ஸ்லாம் படுத்துட்டு இருந்தானுவன். அவங்கள பார்த்தோன்னே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் போவே கூடாதுன்னு மனசே வரல. அதனால அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு மீண்டும் டியூட்டிலாம் இருந்துச்சு. டியூட்டிலாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணி போல் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடணும்ல, அதனால ஒரு மாம்பழம் கடைஞ்சி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் வார்ம் அப் ரொம்பவே முக்கியம். இல்லாட்டி கை கால்லாம் பிடிச்சிக்கும். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்னா ஆப்ஸுக்கும் ஸ்குவாடும் தான் பண்ண போகிறோம். ஸ்குவாட் பண்ணுறதுலாம் லைட்டாக பயம் இருக்குது. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துருமேனு அப்படி எப்படின்னு ஒரு வழியாக முடிச்சிட்டோம் ஒர்க் அவுட்டை. நாளைக்கு காலைல தான் தெரியும் எப்படி இருக்குன்னு நம்ம நிலமனு. நைட்டு உணவுக்கு லைட்டாக சாப்பிட்டு இருந்த ஜாமெல்லாம் கழுவி போட்டு மீண்டும் நம்மளுக்கு ஒரு 1 hour டியூட்டி இருக்குனால ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு நம்ம ஸ்கின் கேர் ஐஸ் ரோல்லாம் நல்லா போட்டுட்டு கையோட அந்த ஐஸ் ரோலில் தண்ணி பிடிச்சி ஃப்ரீசரில் போட்டுருங்க, இல்லாட்டி மறந்துடுவீங்க. நம்ம விதையெல்லாம் ஊற வச்சுட்டு நைட் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி எண்ணெயெல்லாம் வச்சுட்டு போயிடுவோம். போயிட்டு வந்து படுத்துருவோன்ட்டு டியூட்டிக்கெலாம் போயிட்டு வரும்போது குட்டி கொஞ்சம் தனியாக நின்று இருந்தான். அவர் அப்படியே பயமுத்தி விட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். விடாமுயற்சியோடு இரு.